அனைவருக்கும் வணக்கம். அந்த ஃபங்க்ஷன் வந்து போன வருஷம் நான் அந்த ஓரமாக உட்காந்து பார்த்தேன், பாதியிலே ஓடிட்டேன். அப்புறம் திரும்ப பிரியாணி சாப்பிட தான் வந்தேன். அந்த மாதிரி இந்த வாட்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதை கொஞ்சம் ப்ராப்பராக நடத்தலான்ட்டு நானும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னை எம்சி பண்ண கூப்பிடுவார்னு நினச்சேன். அவர் கூப்பிடாமல் இருக்கும் போதே தெரியும் ஏதோ ஸ்கெட்சு போட்டிருக்காருன்னு. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நடத்தணுன்ற ஒரு பிளானு. என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, இதை வந்து ஆரம்பித்தது ஷாஜகான் அங்கிள்னு சொன்னாங்க. எல்லா ஃபங்க்ஷன் அப்பையும் அவரோட நினைவாக அவருக்கு ஒரு 2 minutes சைலன்ஸ் கொடுக்கலான்ட்டு எல்லோரும் எழுந்திரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ஆரம்பித்தது அவர், அதனால் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட். அவர் எங்கே இருந்தாலும் பார்ப்பாங்க. தேங்க்யூ. அந்த அங்கிளோட ஃபோட்டோ வந்து கார்த்திக் பாண்டியன் வீட்டில் இருக்கும். அவர் வந்து நம்ம சித்தார்த்த அங்கிளுக்கு ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எனக்கு தெரியும், மற்றபடி அவரை பற்றி எனக்கு தெரியாது. இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது சித்தார்த்தனாக இருந்து கௌதம புத்தர், ஆனால் சித்தார்த்தனாகவே இருந்து கௌதம புத்தராக இருக்காரு நம்ம கார்த்திக் பாண்டியன் சாரோட மாமனார் சித்தார்த்தன் அங்கிள். ஆண்டி இருக்காங்க. இன்னொரு எக்ஸ்ட்ராவாக அவங்க தங்கச்சி அன்றைக்கி தான் பார்த்தேன். அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இது எப்படின்னா உணர்வுபூர்வமான விழான்ற மாதிரி உணவுபூர்வமான விழா. நான் போன வருஷம் வரும்போது 90 கிலோ இருந்தேன். இந்த வருஷம் ஒரு 110 ஏறிட்டேன். பிகாஸ் அவங்க வீட்டு சாப்பாடு தான். எப்போ பார்த்தாலும் மேடம் கூப்பிட்டு வச்சு நமக்கு சாப்பாடு போடுவாங்க. வாங்க சார், மீதி இருக்குது சாப்பிட்டு போங்க சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்க மச்சான், அவர் பாருங்கள், அவரோட இன்னொரு மச்சானுமே மிஸ்டர்னு கூப்பிட்ற அளவுக்கு அந்த ஃபேமிலி ஒரு டெய்லியான ஃபேமிலி ரெஸ்பெக்ட் கொடுத்துப்பாங்க. நானும் வந்தால் மச்சான் டே எவ்வளோ இங்கே அப்போ அவர் மிஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. தட் இஸ் கார்த்திக் பாண்டியன். அவர் சிரிக்காதீங்க. இப்போ நம்மளாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அது மாதிரி இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள், இவங்களாம் என்னை சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருப்பாங்க. போலீஸ்கார பையனா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சின்ன லெவல்லேருந்து வந்தோம் எல்லாம் எங்கள் தெருவில் இருப்பாங்க. என் கூட படித்தவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா 7,70,000 பேர் இருக்காங்க இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக இவங்க தான் பெரிய டாபிக். இவங்களை வந்து ரெகுலராக பண்ணாமல் டெம்பரவரியாக வச்சுருக்காங்கன்னு. இதை போக்குறதுக்கு ஒரே வழி வந்து சார் எல்லாம் சொன்னாங்க, கல்வி மற்றும் விளையாட்டு தான். விளையாட்டு மூலமாகவும் நிறைய பேர் இன்டர்நேஷ்னலில் பெரிய ஆளாக இருக்காங்க. டேவிட் பெக்கமோட தாத்தா, அவரும் ஒரு பெரிய ஸ்கேவஞ்சர். பீலியோட அப்பாவும் வந்து ஆஸ்பத்திரியில் ஸ்கேவஞ்சர் வேலை பார்த்து தான் இந்த மாதிரி அவங்க பசங்களை விளையாட்டு மற்றும் படிப்பு மூலமாக தான் கொண்டாட முடியும். நான் எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்லிக்கிறேன். சார் சொன்னார் தண்ணி குடிக்கன்னு, குடிக்கிற தண்ணியை சொன்னார் அவர் H2O. நீங்கள் பாட்டுக்கும் அந்த மேடையில் ஒரு சார் சொன்னார், இதை சாயங்காலம் அந்த செந்தாமரை பணக்காரன் படுத்துற செந்தாமரை மாதிரி உட்காந்துடக்கூடாது, அதனால் ப்ளீஸ் அவாய்ட் ஆல்கஹால். அதை தான் டீசெண்டாக சொன்னாங்க. உங்களுக்கும் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி என்னை வந்து அண்ணனாக ஏற்றுக்கிட்ட காயத்ரி மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ணன்னு சொல்லுவாங்க, நான் 1008 ஃபோன் பண்ணி விஷாகன் எங்கே இருக்கான் சார், ரெடி ஆகிட்டானா அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இவங்க செய்கிற பிளஸ்ஸிங்ஸு இது எல்லாமே டைரெக்டாக அவங்க குழந்தைங்களுக்கு தான் போகும். அதனால் விசாகன் அவங்களோட குழந்தைங்கள்லாம் நீ தான் அறுவடை பண்ண போகிற. இது ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபேமிலியில் வந்து இருக்குது. பத்தாவதுக்கு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக ஆதித்ய ரமணன் அவனும் இருக்கான். அவங்க அப்பா பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா கண்டிப்பாக அவர் நிறைய உதவி பண்ணியிருப்பாரு. சார் சைலண்ட்டாக இருக்காரு ஒரு படத்தில். என்னோட பிஃபிட்லேருந்தும் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. விளையாட்டு வழி, அதாவது எஜுகேஷன் ஃபார் ஹியூமன் லிபரேஷன், இதுதான் சென்ட் ஜோசப்பில் போனீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஹியூமன் லிபரேஷன், கல்வி அண்ட் விளையாட்டு வழிபாடு மனித மலர்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேஸ்திரியெல்லாம் இருக்கார். அவரெல்லாம் டெய்லி நான் டீ கடையில் பார்ப்பேன், வாக்கி டாக்கி வச்சு நிற்பாங்க. அவங்க வீட்லேயும் நம்ம பசங்க மாதிரி பசங்களாம் இருக்காங்க. அவங்களும் நல்லா படிக்கணுன்ற ஒரே மெயின் எண்ணம் தான் இவர். நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் த ஹங்கர், திடீர்னு போயிட்டு தூங்கிட்டு இருக்க போர்வை கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க. ஒரு பாண்டிய நாட்டில் பிறந்து ஒரு சோழ நாட்டில் வந்து இருக்கிற கார்த்திக் பாண்டியனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. இது வந்து நம்ம பரப்பு இடம் வந்து நம்ம சேர சோழ பாண்டியனாக வித்தியாசப்பட்டிருந்தாலும் நூற்றாண்டுகள் கடந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரே தமிழன் அப்படின்ற ஒரு இதில் இருக்கோம். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து யாருக்கும் வராது. இப்போ வந்து 2 வார்டுக்கு ஏதோ கொடுக்குறாங்க, அடுத்த வருஷம் அது 3 வார்டு 4 வார்டாக இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அரசாங்க ஃபங்க்ஷன் மாதிரி ஆகணும். அது வந்து எல்லாத்துக்கும் சித்தார்த்த அங்கிளுக்கு அது கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். ஏன்னா நாங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கூப்பிட்டு போனோம் பசங்களை. அந்த ஃபங்க்ஷனையும் பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கிட்டாரு. அதனால் ஒரு
கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காக்கா படம் ஒரு இது சின்ன வயசுல படிச்சிருப்போம். காக்கா வந்து சின்ன தண்ணி இருந்துச்சுன்னா அந்த கல்லை போட்டு தண்ணி மேலே வந்துடும். இதுதான் கான்செப்ட். ஒருத்தனை சேர்ந்து கை தட்டினா சத்தம் வராது, எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும். நான் இவர் கையை பிடிக்கிறேன், இவர் சார் கையை பிடிக்கிறாரு. இதில் 2 பேர் வந்து பேராசிரியர். நாங்கள் எனக்கு பயம் ஆயிடுச்சு. நான் கிளாஸில் அவங்க அவசரமாக உட்காரவே மாட்டோம். இருந்தாலும் அவங்க பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணிடுச்சு இந்த ஸ்போர்ட்ஸு. இங்கே இந்த ஹரிஷ் மகா கொடுத்தாரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். வருஷம் அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி. என்னோட இது எப்படின்னா, அஜய் மாஸ்டர் என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அவர் சொல்லுவார், பாக்கியா வந்து ஒரு கேள்விக்கு 10 ஆன்சர் சொல்லுவாருன்ட்டு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி இது இருக்கட்டும்னு தான் சொல்கிறோம். ஆண்டி இருக்காங்க. ஆண்டி மாதிரி ஒரு ஸ்டைலாக இங்கிலீஷ் பேச முடியாது. அவங்க நம்ம ஆர்எஸ்கேலாம் படித்தாங்களாம். இதெல்லாம் சேர்ந்து அவன் விஷாகன் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மாதிரி என்னோட சொந்தக்கார பொண்ணு மௌதிக்காலாம் வந்திருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்க எல்லாமே ஸ்கூலில் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கான். பாண்டியன் சார், டான்ஸரு எல்லாருமே இருக்காங்க. ப்ளீஸ் இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் ஏன் இவ்வளோ பேர்த்த கூப்பிட்றாங்கன்னா, நீங்களும் அடுத்து கார்த்திக் பாண்டியன் மாதிரி இல்லை இவரோட சேர்ந்து நம்மளும் வளர்ந்து பெரியார் ஆனதுக்கப்புறம் இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக எடுத்துகிட்டு போகணும். இயன்றதை செய்வோம் இயலாளருக்குன்ற மாதிரி பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுங்க. மனிதம் ஒன்று தான், வேற எதுவுமே கிடையாது. ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி படித்தவன் படிக்காத ஏழை பணக்காரன்னு அவனை கை தூக்கி விடுறதுக்கு நம்ம ஒரு கை கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு நல்லா கை கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திக் பாண்டியன் சாருக்கும் அவரோட மச்சான்ஸ் மிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். சித்தார்த்த அங்கிள் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கொடுத்த உருந்து இன்னமும் நல்லா இருக்கு. அந்த எதுவா அல்வா அது இன்னமும் இருக்கு. ரொம்ப தித்திப்பா. ரொம்ப தேங்க்யூ அங்கிள். இவ்வளோதையும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் பிங்க் கலர் ஷர்ட் போட்டு நான் கபானி மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் சாந்த சொல்லுவீங்க, பிங்க் கலரில் இருக்கீங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். தேங்க்யூ. கார்த்திக் பாண்டியனுக்கு சொன்னது ஒரு சட்டையும் ஒரு வெள்ளை மாதிரி, அதே மாதிரி வெள்ளை. அவர் சொன்னார் புல்லட் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னு. எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் புல்லட் என் வீட்டில் தான் இருக்கு. 773 அந்த புல்லட் கரெக்டா எங்கே அவர் பாய். அந்த மாதிரி மேடமோட வண்டி நம்ம வீட்டில் தான் இருக்கு. அதனால இவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க. கடவுள்கிட்ட ஒன்று வேண்டுறது என்னன்னா, கர்ணன் மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எதுவும் பிறந்துச்சுன்னா இவரை கவச குண்டலத்தோட பாருங்க எல்லாத்தையும் கழட்டி எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. டெஃபினெட்லி மேல வந்து நடந்து வந்துடுறாரு. ஒரே ஒரு அண்டர்வேர் மட்டும் தான் போதும். அது பாக்ஸர். ஆண்டி கோச்சிக்காதீங்க, உங்க மருமகனை கலாய்க்கிறேன்ட்டு. ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. தீபாவளி செலிப்ரேஷன், தி ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸுமாங்க. அது மாதிரி இங்கிலாண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி இங்கிலாந்து முழுக்க வெடி திருவிழா நடத்துவாங்க. அது ஒரு கதை சொல்லுவாங்க. அங்கே வந்து நாடாளுமன்றத்தில் பாமோற்சவங்களை கொண்டாடுறாங்க. அதனால பாம்பி நேஷன் கொண்டாடுவாங்க. நவம்பர் 5 நடக்கும். அது மாதிரி எல்லா வருஷமும் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். இதில் நாங்களும் கலந்துக்கிறோம். இதை வந்து பெருசாக எடுத்து பண்ணணும். இந்த நெட்வொர்க் வந்து பிகராக இருக்கணும். திருச்சி கார்பரேஷன் உள்ள எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாத்து வீட்லையும் லைட்டப் பண்ணணும். எஜுகேஷன் மூலமாகவும் ஸ்போர்ட்ஸ் மூலமாகவும் கேட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேச இந்த மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. என்னோட சகோதரி ஆகிய காயத்ரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் நம்ம டிரைவர் பழனிக்கு ரொம்ப ஒரு இது, அவருக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு கைத்தட்டு. இன்னொரு பெரிய விஷயம், இவர் மேனேஜர் ஆகிட்டார். அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன், பெரிய கைத்தட்டு. அவர் பாட்டுக்கு அவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. மேனேஜிங் டைரக்டர் ஆகிட்டாரு. அது இல்லை சார் இது போட்டு விட்றாங்க ஆஃபீஸில் போயிட்டு மேனேஜர் தான் இருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒன்றாவது எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு. இது என்னன்னா, அவங்க இவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் எங்கள்கிட்ட விடலாம். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கோச்சிங் தரோம். ஏற்கனவே 2-3 பேர் விட்டாங்க, நிறுத்திட்டாங்க. இதில் வந்து என்னோட பார்ட்னர் அவர்கிட்டையும் சேர்த்து இது கேட்காமலே சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் தரோம் ரெகுலராக வந்தால். தேங்க்யூ சார்.